சிவ வழிபாட்டுல மிகவும் முக்கியமான பொருளா பார்க்கப்படுவது வில்வம். சிவனுக்கு ஒரே ஒரு வில்வ இலைகளையாவது சமர்ப்பிக்கலனா அந்த சிவ வழிபாடு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான அபிஷேகங்கள், அலங்காரங்கள், நெய்வேத்தியங்கள், மலர்களால அர்ச்சனை செய்யாம போனாலும் கூட ஒரே ஒரு வில்வ இலைய சமர்ப்பிச்சு வழிபட்டாலும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து மன மகிழ்ச்சியோட நம்முடைய வழிபாட்டை ஏற்று நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சிவனடியார்கள் நம்புறாங்க. எத்தனையோ மலர்களும் இலைகளும் இருக்கு, சிவபெருமானுக்கு எதுக்காக இந்த வில்வத்தை இவ்வளவு பிடிக்குது? பொதுவா இறைவனுக்கு படைக்கக்கூடிய பூக்களோ இலைகளோ வாடி போயிடுச்சுன்னா அதை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது விதி. ஆனா வில்வ இலைக்கு மட்டும் அந்த விதி பொருந்தாது, விலக்கு இருக்கு. காய்ந்த வில்வ இலையா இருந்தாலும் அல்லது ஏற்கனவே பூஜைக்கு பயன்படுத்திய வில்வமா இருந்தாலும் அதை தண்ணீர்ல கழுவி மறுபடியும் சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கலாம். இது வேறு எந்த இலைக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. வில்வ இலை எப்பவுமே 3 இலைகளா சேர்ந்தே இருக்கும். இது சிவபெருமானுடைய முக்கண்கள், கையில் இருக்கிற திரிசூலம் மற்றும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை குறிக்கிறதா நம்பப்படுது. ஒரு வில்வத்தை சிவனுக்கு சமர்ப்பிக்கிறது 3 ஜென்மங்களை செய்த பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வில்வ மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தா கூட மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். சித்த மருத்துவத்துல வில்வம் ஒரு காயக்கல்ப மூலிகையா பார்க்கப்படுது. தீராத அல்சர் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் வல்லமை இதுக்கு இருக்கு. வில்வத்துல மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் அப்படின்னு பல வகைகள் இருக்கு. இதுல 3 இதழ்கள் கொண்ட வில்வத்தையே பூஜைக்கு பயன்படுத்துறோம். 5 மற்றும் 7 இதழ்கள் கொண்ட வில்வங்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வில்வாஷ்டகம் பாராயணம் செஞ்சு வழிபட்டா 7 ஜென்மங்கள்ல செய்த பாவங்கள் விலகும் அப்படிங்கறதும் ஐதீகம்.